ருத்ரன் தொடர்கிறது. நீங்கள் கேட்ட முக்தி என்பது சாரூபியம், அதாவது இறைவன் உருப்பெறும் பேரு. சாலோக்கியம் இறைவன் உலகம் அடையும் பேரு. சாநித்தியம் என்றால் இறைவன் அருகில் இருக்கும் பேரு. சாயுஜ்யம் என்றால் இறைவனோடு இரண்டர கலக்கல் என்று 4 வகைப்படும். அதாவது சாரூபியம், சாலோக்கியம், சாநித்தியம், சாயுஜ்யம் 4 வகை. அந்த முக்தி இந்த விரதத்தினாலேயே கிடைக்கும். அம்முக்தியை யாரால் அடைய வேண்டுமெனில், உலகங்களையெல்லாம் படைத்து ரட்சித்து சங்கரித்து தன்னிடத்தில் ஒடுக்கி அவற்றை விசித்திரமாக விஸ்தரிக்க செய்யும் சிவபெருமானாலேயே ஆகும் என்று புத்திமான்களால் சாகா சந்திர நியாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய சிவபரம் பொருளை விஷ்ணு, பிரம்மா, சனத்குமாரர், நாரதர், மார்க்கண்டேயர், சுகர், பிரம்மபுத்திரர் முதலான யாவரும் அறிவார். ஆனால் வேதங்கள் மட்டும் அபரோஷமாக சச்சிதானந்த ஸ்வரூபம் சிவபெருமான் என்று சொல்லுகின்றன. நிர்குணமும் மாயாரகிதமும் நிரஞ்சனமும் நித்தியமும் செம்மை, பசுமை, வெண்மை, கருமை முதலிய நிறமற்றதும் மனோவாக்கு காயங்களுக்கு அதீதப்பட்டதுமாக உள்ளது. சிவபரம்பொருள் அந்த பொருள் ஆகாயத்தைப் போல சர்வமூர்த்தியிலும் வியாபித்துள்ளது. அது ஸ்தூல சூஷ்மங்களால் ஆகாது, சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டது, மாச்சரியமற்றது, நிர்விகாரமானது. இகலோகத்திலும் பரலோகத்திலும் அந்த பரம்பொருளை அர்ச்சனை செய்வதாலேயே அதன் பிராப்தியாகிய முக்தி கைகூடும். ஆகையால் சர்வேஸ்வரனுடைய சேவை முக்தி பிராப்தத்திற்காகவே செய்யத்தக்கது. நீங்கள் கேட்ட விஷயத்தை சொன்னேன். இதை கேட்டவர்கள் சகல பாபங்களிலிருந்தும் நீங்குவர் என்பதில் ஐயமில்லை. இதை விஸ்தீர்ணமாக சொல்ல புகுந்தால் ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது என்று சூத புராணிகர் கூறினார். சிவபெருமானின் நித்தியத்துவம். ஜனகாதி முனிவர்கள் சூத புராணிகரை நோக்கி, மகாத்மாவே, சிவபெருமான் என்பவர் யார்? ருத்ரன் என்பவர் யாவர்? இவர்களில் இவ்வுலகங்களுக்கெல்லாம் கர்த்தாவாக இருப்பவர் யார்? நிர்குண ஸ்வரூபியானவர் யார்? நிர்குண ஸ்வரூபியாக இருந்தும் பஞ்சகிருத்தியம், அதாவது 5 தொழில்கள் காரணமாக குணஸ்வரூபியாக உலக செயல்களை செய்பவர் யார்? இந்த விஷயத்தில் எங்களுக்குள்ள சந்தேகத்தை நீங்கள் விளக்கி அருள வேண்டும் என்று கேட்டார்கள். சூத புராணிகர் சொல்லத் தொடங்கினார். ஞானசீலர்களே, நிர்குணமாயுள்ள எந்த பரமாத்மாவிலும் அந்த உலகங்கள் தோன்றினவோ அந்த பரமாத்மாவே சிவபெருமான் என்று உபனிஷதங்கள் கூறுகின்றன. அத்தகைய பரமாத்மாவினால் இருவர் படைக்கப்பட்டனர். புருஷனாகிய விஷ்ணுவின் மகிழ்ச்சியால் உண்டாகிய ஜலமானது சராசர பிரபஞ்சம் முழுவதும் வியாப்தமாகையால் விஷ்ணு தவம் செய்து இளைத்து அந்த ஜலத்திலேயே நித்திரை செய்தார். அந்த ஜலசயன முதல் புருஷனுக்கு நாராயணன் என்ற பெயர் உண்டாயிற்று. பிரகிருதிக்கும் நாராயணி என பெயர் வந்தது. அந்த விஷ்ணு யோக நித்ரையில் இருக்கும்போது அவருடைய உந்தி கமலத்திலிருந்து பிரம்மன் தோன்றினான். அவன் பலகாலம் தவம் செய்து தனக்கு காரணபூதனான விஷ்ணுவை கண்டான். அந்த விஷ்ணு வைகுண்ட பதவியில் இருந்து மகா பிரளயத்தில் சிவபெருமானிடத்தில் முக்தி நிலை அடைவர். அத்தகைய விஷ்ணுவும் பிரம்மனும் ஜகத் கர்த்தாக்களாக விவாதம் செய்த போது பரமேஸ்வரன் அவர்களுக்கு காட்டிய உருவமே மகாதேவ உரு. அந்த மகாதேவனுடைய கபோலத்தால் தோன்றிய வடிவமே ருத்திரன். அந்த மூர்த்தமே தியான யோக்கியமான சிவஸ்வரூபம். மற்ற விஷ்ணுவாதி தேவர்கள் பிரகிருதி சம்பந்தமானவர்கள். ஆகையால் காலானுகிரகமாக நாசமடையத்தக்கவரும் தவம் செய்து முக்தியடைய வேண்டியவரும் ஆவர். ருத்ரன் அப்படி நாசமடையாமல் சிவபெருமானிடத்திலே ஐக்கியமானான். பிரம்மாதி தேவர்கள் மகரிஷிகள் அனைவரும் ருத்ரனை தோத்திரம் செய்ய வேண்டியவர்களே ஆவார்கள். பிரம்மா, விஷ்ணு முதலானவர்களை பக்தி செய்பவர்கள் அவர்களிடத்தில் ஐக்கியமடைய அத்தேவர்கள் காலாகிரமத்தில் முக்தி பெறும் போது அவர்களோடு முக்தி அடைவார்கள். ருத்ர பக்தி செய்பவர்கள் இதரர் அபேட்சை இல்லாமலேயே தட்சிணம் சிவாயுஜ்யம் பெறுவார் என்று ஷரம் பிரதானம் முதலில் வேதங்கள் கூறுகின்றன. ஹிரண்ய கர்ப்ப பிபீலிகாதி வரையில் காணப்படும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அஞ்ஞானம் பல வகைப்படும்.
விஞ்ஞானமோ நித்திய சுத்த புத்த முக்த ஜீவ ஸ்வபாவத்தால் பல திறப்பட்டதாய் ஆனால் அகண்ட ஏகாசமாக ஒன்றியாக இருக்கும். இவை யாவும் சிவஸ்வரூபமே. இதை விசாரிக்க வேண்டியதே இல்லை. சர்வேஸ்வரனுக்கு சதாசிவன் என்னும் பெயர் எவ்வாறு உண்டாயிற்று என்று தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமானே சிருஷ்டிக்கு முற்பட்டவர், லயத்துக்கு பிற்காலத்திலும் இருப்பவர், சிருஷ்டிக்கு பின்காலத்திலும் இருப்பவர். ஆகையால் சதாசிவம் என்னும் பெயர் நிர்குணராகிய சிவபெருமானுக்கு உண்டாயிற்று. முதலில் தன் நிஸ்வாசத்தால் உண்டான வேதம் என்ற பெயரை உடைய வாக்கையும் பல வகைப்பட்ட மந்திரங்களையும் தியானத்தையும் பூஜைகளையும் ஈசான சர்வ வித்யானாம் முதலிய சிதிகளால் சர்வ வித்தைகளுக்கும் பிரபுவான சிவபெருமான் தன்னார் படைக்கப்பட்ட பிரபஞ்சம் முழுதும் நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று கிருபா நோக்கமுடையவராய் விஷ்ணுமூர்த்திக்கு கொடுத்தார். ஆகையால் ஜகத்துக்கு சிருஷ்டித்துவமும் அதாவது படைத்தலும், இரட்சணத்துவமும் காத்தலும், சாட்சியும் சான்றும், சம்ஹாரத்துவமும் அழித்தலும் ஜெகதீஸ்வரரான சிவபெருமானிடத்தில் உள்ளனவே அன்றி பிறரிடத்தில் இல்லை. விஷ்ணுவாதி இதர தேவர்களுக்கு கால வரை உள்ளதே அன்றி சர்வேஸ்வரனான சிவபெருமானுக்கு காலக்கணிதம் கிடையாது. சிவபெருமானுக்கு மகாகாலன் என்று பெயர். இவரது கட்டளைப்படி காலம் இயங்குவதே அன்றி அது இவரை ஒன்றும் செய்யாது. அனைத்திற்கும் இவரே காரணபூதர். விஷ்ணுவாதியர் காரியபூதர். சிவபெருமானது இச்சையால் படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய கிருத்தியங்கள் நடக்கின்றன. சிவத்வேஷியாக இருப்பவரும் சிவபெருமானை சங்கரிப்பவரும் ஒருவரும் இல்லை. ஒரு விதையானது இலை, கிளை, பூக்காய் முதலிய பல ரூபங்களாக காணப்பட்டு கடைசியில் யாவும் அழிய அவ்விதையே மீதமாக இருப்பது போல அவர் தமக்குத்தானே காரண வடிவாகவும் ஒன்றியாகவும் இருந்தும் சிருஷ்டியாதி காரணமாக அநேகராய் பிரளய காலத்தில் ஒன்றியாகிறார். இதை ஞானியர்கள் அறிவார்கள். இவர் மனோவாக்கு காயங்களுக்கு எட்டாதவர். இவ்வாறு சூத முனிவர் கூறியதும் ஜனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, சிவபெருமானே பிரபஞ்சம் என்றும் பிரபஞ்சமே சிவபெருமான் என்றும் சொன்னீர்களே, அதன் விளக்கத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஞான பிரகரணம். சூத புராணிகர் ஜனகாதி முனிவர்களை நோக்கி கூறலானார், நீங்கள் மகா புண்ணியசாலிகள். நான் பூர்வத்தில் கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு காலத்தில் பிரம்மதேவர், நாரதர், சனத்குமாரர், வியாசர், கபிலர் முதலியவர்கள் ஒருங்கு கூடி நிச்சயித்து கொண்ட விஷயமானது ஞாதுரு, ஞானம், ஞேயம் ஆகிய இம்மூன்றும் பிரமாதி குண பரியந்தமாக காணப்படும். இவ்வுலகம் முழுவதும் சிவஸ்வரூபமே அன்றி பிரிதில்லை. இச்சை உண்டான போது உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. தன்னால் படைக்கப்பட்ட சகல பிரபஞ்சத்தையும் தானே சாட்சிபூதமாக சிவபெருமான் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரபஞ்சவாதிகள் யாவரும் மாயாவயப்பட்டவர்கள் ஆதலின் சிவபெருமானை ஒருவரும் அறிகிலர். சூரியன் ஆகாயத்திலிருந்து ஜலநதிகளில் பிம்பித்தவாறு யாவற்றிலும் பிரவேசித்திருக்கிறார். நிச்சயமாக விசாரிக்கும் போது பிரவேசமே கிடையாது. மீண்டும் தாமாகவே விளக்குகிறார். இஞ்ஞானத்தால் துவிதம் என்பது மனப்பிராந்தியாகும். வைசேஷிக சாஸ்திரங்களிலே துவிதம் கூறப்படுகிறது. சிவபெருமானுடைய அம்சமே ஆன்மாக்கள். அவை மல சம்பந்தத்தால் ஜீவன் எனப்படும். ஜீவஸ்வரூபமான யான் என்னும் பொருளை பரமாத்மஸ்வரூபம் என தெரிந்து கொண்டவன் மலரகிதனாய் ஸ்ரவணாதி சாதன சம்பத்துக்களை அடைந்து சிவரூபம் அடைகிறான். எங்கும் வியாபகமாயுள்ள சிவபெருமான் எல்லா பிராணிகளிலும் வியாபித்து சேத்தனா சேத்தனங்கள் யாவும் தாமே ஆகி விளங்குகிறார். விறகுகளில் எல்லாம் நெருப்பிருந்தும் விசேஷமான விறகிலேதான் அக்னி தோன்றுவது போல ஆன்மாக்கள் தோறும் சிவபெருமான் வியாபித்து சிரவணாதி உபாயங்களை செய்பவனுக்கு சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானுடைய தரிசனம் சந்தேகமில்லாமல் கிடைக்கும். சிவபெருமானே பரத்துவம், சிவபெருமானே பரத்துவம். சிவபெருமானே அநேக ஸ்வரூபமாக எப்போதும் பிரகாசிக்கிறார். சமுத்திரத்தில் உப்பும் மலரின் மணமும் மணியில் ஒளியும் போல சிவபெருமான் பிரிவற்றவர். காரியபூதமானது
நானா பேதமாக காணப்படினும் இறுதியில் விதை ஒன்றே எஞ்சி நிற்பதால் காரணத்தில் காரியம் உண்டானதாக அறியல் வேண்டும். மாயையே விதை என்னும் ஜெகத் மாயாஸ்வரூபம் என்றும் உணர வேண்டும். இத்தகைய நியாயத்தால் மாயை நீங்கிய பிரபஞ்சம் முழுவதும் சிவபெருமானே வியாபித்திருக்கிறார். ஜலாதிகளில் பிரதிபிம்பத்திற்கு சூரியாதி பிம்பங்கள் வாயுவாதி சலனத்தால் தோஷம் சம்பவித்ததாக காணப்படினும் ஜலத்தின் சம்பந்தப்படாத சூரியாதி பிம்பங்களுக்கு உபாதி இல்லாதது போல சிவபெருமானது வியாபகத்தால் அநேகத்துவம் அடைந்த போதும் அவருக்கு அவித்யை சம்பந்தமான தோஷங்கள் சம்பவிக்காது. சுத்தமான பொன் தாமிரத்துடன் கலந்திருப்பதால் மதிப்பு குறைவு ஏற்பட்டும் புடமிட்ட பிறகு மீண்டும் உயர்வடைவது போல ஆன்மா அந்தக்கரண பந்தத்தால் அடைந்த பசு என்னும் பெயரை பந்தியாதிகளால் சர்வேஸ்வரனை ஆராதித்து நீங்கி இறுதியில் சிவசாயுஜ்ய பதத்தை அடையும். இதில் ஐயமே இல்லை என்று கூறினார். நன்றி, வணக்கம். தொடரும் ருத்ரன்.